கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில காஸ்டிங் கவுச் எப்படி ரொம்ப பரவலா இருக்கு, பெண்கள் எப்படி அங்க அபியூஸ் பண்ணப்படுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுறாங்க. அதே போல தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரியான காஸ்டிங் கவுச் போன்ற விஷயங்கள் ரொம்ப பரவலா இருக்கு அப்படின்ற மாதிரி சில நடிகைகள் பார்த்தோம்னா குற்றம் சாட்டுறாங்க. இந்த விஷயம் ஹாலிவுட்லயும் இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹார்வி வீன்ஸ்டீன் அப்படின்ற பெரிய ஒரு ப்ரொடியூசர் இந்த காஸ்டிங் கவுச் விவகாரத்துல அவரும் மாற்றாரு. அதுக்கப்புறம் அவரு மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய நடிகைகள் வைக்கிறாங்க. எப்படி அவரு செக்ஷுவலா நிறைய பேர் அபியூஸ் பண்ணார், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. சோ சமீப காலத்துல இந்த மாதிரியான நியூஸ்லாம் நிறைய பார்க்கும்போது எனக்கு உடனே மைண்டுக்கு வந்த ஒரு கேரக்டர் யாருன்னா ஜோசப் கோபல்ஸ் தான். ஜோசப் கோபல்ஸ் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாட்சி ஜெர்மனில ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். நாட்சி ஜெர்மனில அவரு புரோபகண்டா மினிஸ்டரா இருந்தார். சோ அந்த வகையில ஹிட்லரோட அந்த பிம்பத்தை கட்டினதுல அவருக்கும் முக்கியமான ஒரு ரோல் உண்டு. ஹிட்லரை கடவுள் போல பெரிய ஒரு ஆள் மாதிரி அவரு சித்தரிச்சாரு. ஜெர்மன் மக்கள் மத்தியில பெரிய ஒரு கேரக்டரா ஹிட்லரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார். சோ அந்த வகையில ஜோசப் கோபல்ஸுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது போக ஒரு புரோபகண்டா மினிஸ்டரா ஜெர்மனில இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி ஜோசப் கோபல்ஸோட முழு கட்டுப்பாட்டு கீழே இருந்தது. சோ ஜோசப் கோபல்ஸ் நினைச்சாருன்னா ஒரு நடிகரையோ ஒரு நடிகையோ பெரிய ஒரு ஸ்டாரா மாத்த முடியும். அவருக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள கம்ப்ளீட்டா இல்லாமலும் செய்ய முடியும். சோ அந்த வகையில ஜோசப் கோபல்ஸ் ஜெர்மனில ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதரா இருந்தாரு. ஜெர்மன் பிலிம் இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. சோ ஜோசப் கோபல்ஸ் என்ன பண்றாருன்னா அவரோட இந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய பெண்கள்கிட்டையும் அவர் மிஸ்பிஹேவ் பண்றாரு. நிறைய பேரை செக்ஷுவலா அபியூஸ் பண்றாரு. நிறைய பெரிய ஜெர்மன் பிலிம் ஸ்டார்ஸோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அஃபேர்லயும் இருந்தார். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜோசப் கோபல்ஸ் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஜோசப் கோபல்ஸோட இந்த செயல்பாடுகள் ஹிட்லருக்கே பெரிய ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. அப்புறம் ஹிட்லரும் இந்த ப்ராப்ளம்ல அவரும் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஜோசப் கோபல்ஸ் அவரு தண்டிக்கவும் செய்யறாரு.